பண்ணிடுறி. ஏடி அடிக்கடி இப்படி ஆகுதே, உடம்ப ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டக்கூடாது? ஒண்ணும் இல்லக்கா, காலையில சாப்பிடாம வந்துட்டேன், அதான் மயக்கம் வரும்போதெல்லாம் இப்படிதான் சொல்ற. உன் தம்பிகிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிற, நீயாவும் உடம்ப கவனிச்சுக்க மாட்டேங்கிற. 4 காசு சம்பாதிக்கணும்னா உடம்பு திடகாத்திரமா இருக்கணும்டி. ஆசா, மேட்னி ஷோக்கு போலாமா? ஜெகன், கேம்ஸ் ரூமுக்கு போய் உன்னுடைய டென்னிஸ் பேட் எடுத்துக்கிட்டு நேரா டென்னிஸ் கோர்ட் வந்துடு. கிட்ட வந்துடாதீங்க ஜெகன், வராதீங்க. உடம்புல ஒட்ட துணி கூட இல்லாம இருக்கேன் ஜெகன். பிரதீப் என்ன கெடுக்க பார்த்தா, உங்களை பார்த்தவனே ஓடிட்டா. உங்க சட்டையை கொடுங்க ஜெகன், என்ன காப்பாத்துங்க ஜெகன், பிளீஸ். நீ இங்கே இருமா, நான் போய் கேர்ள்ஸ் யாரை வர சொல்றேன். ஐயோ, யாராவது வாங்க, ஓடுவாங்க, சீக்கிரமா வாங்க, என்ன காப்பாத்துங்களே. இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க மேடம். இப்ப போய் சொல்றேன், இத சொல்ற நம்பாதீங்க. ஜெகன், யார் போய் சொல்றாங்கன்னு சட்டை இல்லாத கோலத்தை பார்த்தாலே தெரியுது. முதல்ல பிரின்சிபால் ரூமுக்கு நட. நீ ஒரு நல்ல பையனா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா காலேஜுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை உண்டாக்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டாப் இட். எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. உன்னை இந்த காலேஜ் விட்டே டிஸ்மிஸ் பண்றேன். இந்த உன் டிசி, யூ கேன் கோ நவ. நினைச்சதை சாதிச்சுட்டோம். உனக்கு திருப்தி தானே? அதனால தான் சொல்றேன், இந்த நாள ஹாப்பியா கொண்டாடுவோம். இப்ப எல்லாரும் கூட வாங்க. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், அந்த கார்ல வேண்டாம், பரிச்சிக்கு நம்ம இந்த கார்லயே போலாம்டி. ஓகே, வித் ப்ளஷர். டிரைவர், ஃபாலோ மீ. நல்ல வேலை, கூட்டம் இல்லாத இடமா பார்த்து கூட்டிட்டு வந்தியே. ஆமா, இந்நேரம் உன் விரோதி எங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கானோ? ஏய், அடுத்த ப்ரோக்ராம் பத்தி பேசுறேன். தாஜ் போலமா, சோள போலமா, தவிர போல? வேணாம்ப்பா, வாங்கிங்கக்கா. வேணாம் சொல்றேன்ல. எனக்கு வேணாம், அவங்களுக்கு வேணா கொடு. அவங்க எல்லாம் பார்த்தா சுண்டல் வாங்குற முன்னி மாதிரி தெரியலக்கா. நீங்க தான் நல்லா அழகா இருக்கீங்கக்கா. அப்படின்னா நீ என்ன லவ் பண்றியா? என்னடி திடீர்னு எந்திரிச்சிட்ட? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப வரேன்.
செய்யணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லப்பா. ஆனா யாருக்கு செய்யறோங்கிறத பார்த்து செய்யணும். ஒரு சொட்டு ரத்தம்னாலும் சும்மாவா? பாவி பயலுக, வளர்த்தவளுக்கு எல்லாம் அருமை தெரியும். அடிச்சவன் கைய ஒடிச்சு அடுப்புல வைக்கும். ஏக்கா இப்படி புலம்புற? எனக்கு ஒண்ணு இல்ல, பேசாம இரு. என்னமோப்பா, நீ எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிற. நீ காலேஜுக்கு போலன்னு கூட எனக்கு கவலை இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. விடுஞ்சதும் முதல்ல ஒரு பெரிய பூசணிக்காயா வாங்கிட்டு வந்து திஷ்டி சுத்தி போடணும். இப்ப ஃபீல் பண்ணி என்னடி பிரயோஜனம்? முன்னால அவருக்கு எவ்வளவு கஷ்டம். அப்படி இருந்தும் கூட இப்ப உயிரையும் மனசையும் காப்பாத்திருக்காரு. ரியலி கிரேட். மிஸ்டர் ஜெகன் வீடு தானே? ஆமா, நான் அவரோட கிளாஸ்மேட். அவரை கொஞ்சம் பார்க்கணும். வாங்க. ஜெகன், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. உன்னை காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்ல வந்தியா, இல்ல காப்பாத்தும் போது கைப்பற்றுச்சுன்னு திட்ட வந்தியா? நோ ஜெகன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் ஜெகன், மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னிக்கிறதெல்லாம் மனசோட பழக்கம். நீ தான் அந்த லிஸ்ட்ல சேர்க்கலையே. நான் தான் உங்ககிட்ட ஒரு மனுஷியா நடந்துக்கல. ப்ளீஸ் ஜெகன். எந்திரி எந்திரி. இப்ப என்ன உரிமையில என் கையை தொட்ட? நீங்க எந்த உரிமையில என்ன காப்பாத்துனீங்களோ அந்த உரிமையில தான். ஆபத்துல இருக்கிறவன் தான் எதிரியா இருந்தாலும் உடனே அவனை காப்பாத்தணுங்கிறதான் என் தலைவன் எனக்கு சொல்லி தந்த பாடம். அதைத்தான் நான் செஞ்சேன். முதல்ல இடத்த காலி பண்ணும். போன்னு சொல்றல. என்ன போன்னு சொல்லிட்டீங்கல்ல? போற, எப்படியோ போற, எங்கேயோ போற சார். அந்த கைய மட்டும் நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சுக்கோங்க. நான் போறேன். ஜெகன், எப்போ ஒரு பொண்ணு தான் செஞ்ச தப்ப புரிஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாளோ அப்பவே அவனுக்கு அவ அடிமைன்னு அர்த்தம். நீ நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீதானா அந்த குயில் லாலே லலிலா குப்பு கப்புன்னு பெற்ற உட்காரு. உனக்காக ஒரு குடம் பால், ஒரு தாறு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னும் தேவைன்னா பிரிச்சிலிருந்து எடுத்துக்குவோம். உட்காரு. நீங்க முதலாளி, நான் வேலைக்காரி. சரிக்கு சம்மா உட்கார முடியுமா? ஐய, கார்ல டிரைவர் கிட்டையும் பெட்ல வேலைக்காரி கிட்டையும் மரியாதை எதிர்பார்த்தா வண்டி ஓடாது. அட உட்காருன்னா உனக்காகத்தானே சம்சாரத்தை மின்சார ரயில் ஏற்றி தாம்பரம் வரையும் அனுப்பி இருக்கிறேன். இந்த பாரு, இந்த விருதுநகர் விளக்கெண்ண வியாபாரி வேதாச்சலத்தை பத்தி கொஞ்சம் வர்ணி. ஷர்ப்பு போட்டு துவைச்ச சட்டை மாதிரி பல பலன் இருக்கு உங்க தலை. விம்மு போட்டு துடைச்ச மொசைக் தர மாதிரி இருக்கு உங்க உடம்பு. 10 தென்னந்தொடப்பத்தை ஒன்னா சேர்த்து கட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உங்க கையை. உன் வேலைக்காரி புத்தியை காட்டிட்டு இல்ல. எனக்கு தெரிஞ்சதுதானே சொல்ல முடியும். நீ என்ன சொன்னாலும் புதுமை, எங்கெங்கு தொட்டாலும் இனிமே இனிமே. இது உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா கொடுமை. அவ பேச்சு எடுக்காத, எனக்கு மூடு அவுட் ஆயிடும். குப்பு அப்படியே என்ன அணைச்சிக்கிட்டு அட்டான்னு கூப்பிட்டு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா, முதல்ல இதுல கைய வச்சிடுங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன குருவே, எங்க பார்த்தானு விளக்கெண்ண டின்னா வச்சிருக்கான். விளக்கெண்ண யாரும் விளக்கெண்ண தான் வச்சிருப்பான், பின்ன என்ன வைரமா வச்சிருப்பான்?
குருவே அங்க பாருங்க நம்ம சமாச்சாரம். ஓடியா, சத்தம் போடாத. டேய், அந்த 3ஆம் நம்பர் சாவி எடு. எடுறா சீக்கிரம். என்ன குருவே இவ்வளவு பணம் இருக்கு, 2 கட்டு மட்டும் எடுத்துருக்கீங்க? திருடர்களையும் ஒரு நேர்மை இருக்குல்லடா. பங்கு போடலே அந்த நேர்மை இருக்கணுமே. என்ன சொல்ற? உங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு கட்டு, எனக்கு 1 ரூபாய் நோட்டு கட்டா? குரு சிஷியன்டா. அது படம், இது பணம். 50-50 இருக்கணும். நீ என்ன வெட்டியா முடிச்ச? ஐடியா கொடுத்ததுனா, ஓட்ட பிரிச்சதுனா, வீட்டுக்குள்ள இறங்கணும்னா, நீ எங்க இறங்கினாலும் அவ்வளவுதான் கொடுப்பேன். கடைசி அவங்க முடிவு என்ன? வரலாட்டாதான் கடிச்சு விடுவேன். உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். குரு, நீ எப்படி வெளியே போயிடுவேன்னு பாத்துறேன். குப்பு கதவை சாத்தலையா? யாரா நீ? மாமா, குப்பு உன் தம்பி வந்து இருக்கிறான். எனக்கு தம்பி இல்ல. தம்பியே இல்லையா? யாரா நீ? நான் ரோட்ல போயிட்டு இருந்தேங்க, உங்க வீட்டு ஓட்டு மேல ஏறி உங்க விளக்கண ரூம்குள்ள ஒருத்தன் பூந்துட்டாங்க. ஐயோ, விளக்கண்ணி ரூமுக்குள்ளையா? நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அங்கதானே வச்சிருக்கிறேன். குப்பு வேட்டி எடு. மாமா, இது உங்க பொண்டாட்டியா? என் அப்பாட்டி மூடா. அதான் அப்படியே படுத்து கிடக்கு. என்ன பண்ணு? என் விளக்கண்ண ரூமு திருடே பணம் யாராவது வாங்கலே. குப்பு நீயாவது வாங்க. Superman!